நேரா ஹீரோயின் கிட்ட போய் ஒரு பொக்கே வைக்கிறான். இதை பாரு, நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கல. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்துட்டு உண்மையான மனசால அக்கறையால ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல. ஆனா நீ கேட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஓ, உயிரை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். மற்றபடி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்பா அங்கேயே இருக்காரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, கொதிச்சிடுறாரு. அடே நீ யாரா, நீ ஒரு பொறுக்கி பையன், நீ ஒரு மொல்ல மாதிரி பையன், உனக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத, தயவு செஞ்சு இந்த வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் காலேஜோட பிரின்சிபல் அங்கே வேக வேகமாக ஓடி வர்றாரு. ஐயோ, ஏடா கூடமா யாரும் இது பேசுறாதுங்க, இந்த காலேஜுக்கு ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்றாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த பொண்ணுங்க கிட்ட எனக்கு வந்துட்டு லவ்வபிளாக பேசுறது, இல்லைனா வந்துட்டு மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் வரவே வராது. பொண்ணுங்க கிட்ட நான் பேசி கூட எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அதனால உனக்கு எப்படி என்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேற வழியே இல்லை, நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் இங்கே உங்கள் அப்பா நின்றுக்கிட்டு இருக்கான், டபக்குன்னு இவனை வந்துட்டு கன் எடுத்து சுட்டுடுவேன், இல்லை கத்தி எடுத்து குத்திடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை வந்துட்டு என் மைண்டுக்கே தெரியாது, அப்புறம் நான் இங்கேருந்து உனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி பக்காவா மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் வந்து உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, நான் வந்து உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த நேரம்னாலும் நான் வந்து ஃபோன் பண்ணி வான்னு சொன்னா நீ வரணும், கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா ரெடி ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். அடே எனக்கு மேலே லவ் இல்லைடா, நான் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், செம்ம காண்டான. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதிர்க்கும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போதான் பாய் ஃப்ரெண்டோட என்ட்ரி. இவனோட பேர் வந்து ஜென். இவனுமே இதே காலேஜில் தான் படிக்கிறான். நான் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், மரியாதையாக அவளை விட்டு தள்ளி நில்லுடா அப்படின்னு சொல்லி இவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அடே நீ தானடா இவளோட பாய் ஃப்ரெண்டு, நானே உன்னை தேடி வரலான்னு நினச்சேன், நீ ஏன் வந்து அழகாக என்கிட்ட சிக்கிட்ட அப்படின்னும் போது நீ என்னடா பண்ணிடுவ, நீ அவளை என்ன பண்ணிடுவ, கண்டிப்பாக வந்துட்டு நான் உனக்கு அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை நான் காதலிக்கிறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ல, இதுக்கப்புறம் கிடையாது, இது வரைக்கும் நீ அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் அவள் எனக்கானவ, அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரமா இவனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கதறா, ஐயோ தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு கதறா. அவளுக்காக போன போதுன்னு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறான். ஆனா இதுக்கப்புறம் அவன் முன்னாடியே என் முன்னாடியே நீ வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதனால அவனோட ஆளுங்கெல்லாம் அவனை வெளியில இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. இதை பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ வந்து இழக்க கூடாது அப்படின்னு நினைச்சீனா, நான் சொல்றத நீ கேட்டினா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா நீ ஒருத்தரையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். என்ன மீறி உன்னால என்ன பண்ணிட முடியும், டைம் தரனால